அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்ஸாம்ல ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னா அரியர் வச்சாது பாஸ் ஆயிடலாம். ஆனால் இந்த 5 கேள்விக்கு ஆன்சர் தெரியலன்னா ஒரு மனுஷனால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியாது. அதென்ன 5 கேள்வி? யார் கேட்பாங்க? எங்க கேட்பாங்க? அல்லாஹ் கேட்பான். அடிமை நாள்ல எல்லா மக்களையும் கீழ் கொடுத்து எழுப்புவான். அப்போ ஒவ்வொரு மனுஷத்தையும் 5 கேள்வி கேட்கப்படும். உன் வயதை எவ்வாறு கழித்தாய்? உன் வாலிபத்தை எவ்வாறு செலவிட்டாய்? உன் பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய்? அந்த பொருளை எவ்வாறு செலவு செய்தாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து என்ன செய்தாய்? இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லாம யாரோட காலும் இடத்த விட்டு நகரவே முடியாது. கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்கும். விட்டடிக்க முடியாது. லஞ்சம் கொடுத்து எஸ்கேப் ஆக முடியாது. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நம்மளோட நல்ல அமல்கள் தான். நம்ம நல்ல அமல்கள் செய்யணும். தினமும் 5 வேளை தொழுதா இம்மலையும் மறுமலையும் நோ டென்ஷன் நோ பிபி. டெய்லி ஒரு 5 குர்ஆன் ஓதுனா மனசுக்கு நிம்மதி மேல நிம்மதி. சந்தோஷம் வேணுமா? வெரி சிம்பிள். டெய்லி திக்ர் பண்ணுங்க. ஏழைகளுக்கு காசு கொடுக்க மட்டும் தர்மம் கிடையாது. சின்ன சின்ன நல்ல விஷயம் செஞ்சா கூட தர்மம் தான். மற்றவங்கள பார்த்து சந்தோஷமா சிரிச்சா தர்மம் தான். பாசத்தோட அம்மா பார்த்தா கூட நம்ம தான். அருமை நாள்ல ஒரு நன்மைக்காக மனுஷன் ஏங்கி தைப்பான். யாராவது நம்ம தங்கன்னு பிரிச்சு எடுப்பான். அப்போ நம்ம செய்யற இந்த சின்ன சின்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு இன்ஷால்லா கை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் நிறைய நன்மைகளை செய்வதற்கு அடுப்பு ஏற்றும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.